தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மலை வேளையிலே உடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்தை அனுப்பியருளும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய உள்ளங்களிலே வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் என்று இருக்கிறபடி சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கர்த்தாவை விசுவாசிக்க, அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க நீர் கிருபை செய்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணணும்னா அது பிரசங்கம் பண்ணி தீராது. அவ்வளவு சத்தியம் இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, அவர்களைப் போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மாபெரும் ரட்சிப்பை பெற்றவர்கள் அவங்க. சாதாரண ரட்சிப்பு கிடையாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, சோ கிரேட்டஸ்ட் சால்வேஷன், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று ரட்சிப்பை பற்றி தேவன் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பு பாருங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாவி நீதிமானாக மாறி இருக்கிறான் ரட்சிப்பின் மூலமாக. பிசாசின் மகன் பாருங்க தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறான். ஆவியிலே செத்தவன் ஆவியிலே ஜீவனை உடையவனாக மாறி இருக்கிறான். இருட்டுக்குள்ளே இருந்தவன் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறான். நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்தவன் பரலோகத்தை நோக்கி என்ன செய்கிறான்? போய்கொண்டிருக்கிறான். பாருங்க, பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தவன் இப்ப தேவனுடைய ஆளுகைக்கு கீழே வந்திருக்கிறான். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். ரட்சிப்பின் மூலமாக பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறார்கள்? வந்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த ரட்சிப்பை வெளிச்சம் போட்டு காண்பிப்பதற்கு தான் பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, புதிய ஏற்பாடு வந்த உடனே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை கேன்சல் பண்ணிடல. புதிய ஏற்பாடு தான் வந்துருச்சுல்ல, இனி எதுக்கு பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? ஏன் சேர்த்து கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த புதிய ஏற்பாட்டின் ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது, அது எப்படி மனுஷனுக்கு வந்து கிடைக்கிறது என்பதை பற்றிய பட விளக்கங்கள் நிறைய பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு கதைகளை படிக்கும்போது பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பை குறித்த பட விளக்கங்கள் என்பதை திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அது ரட்சிப்பை குறித்த தீர்க்க தரிசனம் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டு அந்த சம்பவங்களெல்லாம் படிக்கும்போது அது புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை விளக்கி காண்பிக்கிறது. இயேசுவின் மூலமாய் உண்டான ரட்சிப்பு அது எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இதை தான் பாருங்க, இஸ்ரவேல் மக்களுடைய கதையில நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். சொல்லி முடியாத கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெருமூச்சு விட்டாங்களாம், அடிமைத்தனத்தில் தவித்தார்கள். ஆளோட்டிகளை வச்சு பார்வோன் நெறிஞ்சான், அடி கொடுத்தான் அவங்களுக்கு. வேலை செய்ய மாட்டேன்னு யாராவது சொன்னால் முதுகில் அடி. அப்படிப்பட்ட
ரீதியிலே பாருங்க, வேலை செய்ய முடியாட்டிலும் வேலை செஞ்சாகணும். கஷ்டம் கஷ்டம் சொல்லி முடியாத கஷ்டம். ஆகவே அவர்கள் அந்த வேலை பளுவிலே, அந்த அடிமைத்தனத்திலே தவித்தார்கள், தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கொஞ்சம் நினைச்சு பார்த்தாரு. தேவன் நினைச்சு பார்த்ததுனால பாருங்க, மோசையை தேடி போறாரு. மோசையை தேடி போய் அவனை கூட்டிட்டு வர்றாரு. இங்க வாப்பா, என் ஜனங்களை நான் விடுதலையாக்கணும், அதுக்கு உன்னைய தான் நான் கருவியாக பயன்படுத்த போறேன், வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வர்றாரு. அவனும் வர்றான். சரியான ஆளை தான் பிடிச்சிட்டு வர்றாரு ஆண்டவர். ஆண்டவர் எப்பவுமே சரியான ஆட்களை தான் பிடிப்பார். ரட்சிக்கப்பட்ட ஆட்களாக ரொம்ப சரியான ஆட்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்ற ஆட்கள்லாம் டுபாக்கூர், யூஸ்லெஸ். ரட்சிக்கப்படலைன்னா ஜீரோ. என்ன இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் விசேஷமானவர்கள் தேவனுடைய பார்வையிலே. சரியான ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. பாருங்க, அவன் வர்றான். வந்து இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான் இல்லையா? அற்புதமான கதையை நம்ம யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான், ஜனங்களை விட மாட்டேங்கிறான். எபிரேயருடைய தேவன் அவர்களை நீ விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சொன்னா, அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு அவர் யாரு அப்படின்னு கேட்குறான் அவன், பார்வோன்னு. நீ பாப்பா அவர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சேலஞ்சிங்கா பார்வோனுக்கு எதிர்த்து நிற்கிறான் மோசே. மோசையின் மூலமாக 10 வாதைகள் எகிப்திலே வருகிறது. எகிப்தியரை விசேஷமா பார்வோனை அடியோ அடின்னு அடிக்கிறார். பாருங்க, அவ்விதமாக கடைசி வாத வருவதற்கு முன்பதாக தேவன் மோசேட்ட சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை ஒரு பேசின்ல பிடிச்சு ஈசோப்பு குழந்தை எடுத்துட்டு அந்த பேசின்ல முக்கி வீட்டினுடைய மேல் சட்டத்தில் அப்புறம் நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசுங்கள். சாயங்காலத்தில் அடிச்சு ராத்திரி ஆகிறதுக்குள்ள அந்த ரத்தத்தை என்ன செய்யுங்க, பூசிடுங்க. ராத்திரி சங்காரதூதன் என்ன செய்வான், கடந்து வருவான். ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதை பார்த்து சங்காரதூதன் கடந்து போவான் என்று தேவன் மோசைக்கு சொன்னாரு. மோசை ஜனங்களுக்கு சொன்னான். ஆகவே எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சாங்க. அடிச்சு ரத்தத்தை பேசின்ல பிடிச்சாங்க. ஈசோப்பு குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க. பாருங்க, தேவன் சொன்னபடி கரெக்டாக செய்யணும். ஈசோப்பு குழந்தை நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும், நான் கையில் அள்ளி தெளிப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த முரட்டாட்டமான வேலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சுக்கிறவே கூடாது. சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கீழ்ப்படுகிறேன். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி கரெக்டாக செஞ்சிடணும். பாருங்க, God's things must be done in God's way. தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய வழியின்படி செய்யப்பட வேண்டும். தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, அதனாலதான் மோசேட்ட சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரம் செய்யப்படுவதற்கு முன்பதாக மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு. உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிடாத. நீ நினைச்ச ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்துடாத. உன்னுடைய யூகத்தின்படி காரியங்களை செஞ்சிடாத. நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதன்படி செய்ய அப்படின்னு சொல்ற. அப்பதான் என் பிரசன்னம் அங்க இருக்கும். அப்பதான் நீயும் உன்னுடைய ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொல்லி தேவன் சொன்னாரு. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, மோசே தேவன் சொன்னபடியே
தேவன் கட்டளையிட்டபடியே செய்து முடித்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயன் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். சிலர் இந்த வசனத்தை ஒரு பொருளாகவே நினைக்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தாவே உடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும், மென்மையான ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும், உடைய வார்த்தையை பெரிதாக எண்ணக்கூடிய ஒரு மனதை எனக்கு தாரும். இருக்கிறீங்களா பாருங்க. ஆகவே மோசேட்ட சொல்றாரு, மேல் சட்டத்தில் நிலைக்கால்களையும் பூசுங்க, கீழே பூசிடக்கூடாது. அந்த த்ரெஷ்ஹோல்டு நிலக்கட்டையினுடைய அடிப்பகுதியில் பூசிடக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்த ரத்தம், அதை மிதிக்க கூடாது. மனுஷன் காலை வச்சு அதை மிதிச்சிடக்கூடாது, அது கனத்துக்குரியது. அதனால மேல் சட்டத்தில் பூசுங்க, சைடு சட்டத்தில் பூசுங்கன்னு சொன்னார். மோசே அதன்படியே செஞ்சான். பாருங்க, செஞ்ச மாத்திரத்தில் சங்காரதூதன் வருகிறான் ராத்திரி. பாருங்க, சங்காரதூதனுக்கு அந்த ரத்தம் தெரியுது, தேவனுக்கும் அந்த ரத்தம் தெரியுது. தேவனும் அந்த ரத்தத்தை பார்க்குறாரு, சங்காரதூதனும் அந்த ரத்தத்தை என்ன செய்யறான், பார்க்குறான். இப்போ இந்த ரத்தம் பேசுகிறது. என்ன பேசுகிறது? உள்ள வராத, இது கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்கிற வீடு, இது தேவனை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்கிற வீடு, இது தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்கிற வீடு, இதுக்குள்ள நுழையாத, இதுக்குள்ள நுழைவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. சொன்ன மாத்திரத்தில் பைபிளில் போட்டிருக்க சங்காரதூதன் கடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி இருக்குதே, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேரே பாஸ் ஓவர் லேம். அப்படின்னா கடந்து போ என்று சொல்லுகிற ஆட்டுக்குட்டி. கவனிங்க. ஆகவே சங்கரதூதன் கடந்து போயிட்டான். ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் பாதுகாவலாக இருந்தார்கள். அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். என்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் பூசப்பட்டதோ, அருமையானவர்களே, அன்றைக்கு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தார்கள், விடுதலை ஆனார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். எவ்வளோ பெரிய சுயாதீனம் பாருங்க. 430 வருஷமா அடிமைத்தனம், அடி. இஷ்டப்பட்டதை செய்ய முடியாது, கஷ்டப்பட்டதை செய்யாமல் இருக்க முடியாது, கஷ்டத்தை செஞ்சுதான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் ரத்தம் பூசப்பட்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே, அடிமைப்படுத்தின பார்வோன்னு சொல்றான், புறப்பட்டு போங்கப்பான்றான். உங்களை இனிமே என்னால் தடுக்க முடியாது, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, உங்களுக்கு விடுதலை வந்துருச்சுன்றத பாருங்க அங்கீகரிச்சு அவங்கள போக சொல்றான். இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாய் பாருங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு போனார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுதான் நிஜம். ஹலோ, நான் ரட்சிப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நடந்த ரட்சிப்பு தான் நிஜம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் பார்வோனுக்கு அடிமையா இருந்தது போல நாம எல்லாரும் பிசாசுக்கு அடிமையிலா இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். அவர்களை நினைச்சு பார்த்தார் தேவன், இல்லையா? அவர்களை நினைச்சு பார்த்தது போல அருமையானவர்களே, நம்மையும் கர்த்தர் நினைத்து பார்த்தார். அவருடைய மனசுல நான் இருக்கிறேன், அவருடைய மனசுல நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்தவர், நித்திய தேவன், ராஜாதி ராஜா, மகத்துவமானவர். அவர் உங்களை தன்னுடைய மனசுல வச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சிருப்பாரா நம்மளை அவருடைய மனசுல? இந்த பிரைம் மினிஸ்டர் நம்மளை அவருடைய மனசுல வச்சிருப்பாரா? பைபிளில் போட்டிருக்கு, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உள்ளங்கையை போல ஈஸியா பார்க்கக்கூடிய ஒன்றை சரீர அவயவம் எதுவுமே கிடையாது, இல்லையா? உள்ளங்கையை பார்க்குற மாதிரி வேற எதையும் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. தேவன் உங்களை எளிதாக
பார்க்கும்படியாக உங்கள் பிக்சரை பாருங்கள் உள்ளங்கையில் நினச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப அன்புக்குரியவங்களை ஃபோட்டோ எடுத்து நம்ம பர்ஸில் வச்சுருக்குறோம். அது பர்ஸுக்குள்ளே இருக்கிறது, ஹேண்ட்பேக்குள்ளே இருக்குது இல்லையா? அதை எப்பாவது திறந்தால் தான் பார்க்க முடியும். பார்க்கணுன்னு நினச்சா அப்புறம் அதை எடுத்து திறக்கணும். ஆண்டவருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எடுத்து பார்த்து எங்கே பீரோவில் ஃபைலை எடுத்து அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கையை பார்த்தாலே தெரியும் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய தேவன் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆதார்லாம் சும்மா தான். அது அரசாங்க வேலைக்காக வச்சுக்கலாம். நமக்கு பெரிய ஆதாரம் இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது இல்லையா? பாருங்க, போட்டோவோட நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தேவன் நம்மை நினைத்தருளினார். தேவன் நம்மளை நினைக்கலன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய கடைக்கண் பார்வை விழுந்துச்சு நம்ம மேல. அவருடைய கிருபையின் கண்கள் நம்ம மேல விழுந்துச்சு, அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சீட்டு நம்ம பேர்ல விழுந்துருச்சு. சில ஆட்கள் இருக்கிறாங்க, லாட்ரி அடிச்சிடாதா அப்படின்ட்டு உலகத்தில் ஓடிட்டு கிடக்குறாங்க. நான் சொல்றேன், எங்களுக்கு லாட்ரி அடிச்சிருச்சு. தேவாதி தேவன் எங்களை சந்திச்சிட்டாரு, எங்களை ரட்சித்துட்டாரு. நல்ல காலம் பிறந்துருச்சு எங்களுக்கு. இருக்கிறீங்களா? ஆகவே பாருங்க, நான்லாம் யோசித்து பார்க்குறேன், கர்த்தர் என்னை நினைக்கலன்னா என்னைக்கோ செத்து போயிருப்பேன். நான் இன்னைக்கு உயிரோட இருக்க சான்ஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்னா பாருங்க, கர்த்தர் என்னைய நினைச்சு பார்த்ததுனால. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாத்திரம். நினைச்சு பார்த்தீங்களே ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். நினைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நினைத்து பார்த்தார் என்பது ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களை நினைச்சு பார்த்தது மேல நம்மையும் கர்த்தர் சேரு நினைத்து பார்த்தார். அவர்களுக்கு மோசேயை அனுப்பினார். பாருங்க, மோசே ஒரு ரட்சகன். அவர்களுக்கு மோசேயை அனுப்பினார். அந்த மோசேயின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நமக்கு இயேசுவை அனுப்பினார். மோசே ஒரு மனுஷன், ஆனா இயேசு மனுஷன் இல்லை, இயேசு தேவ குமாரன் இல்லையா? அவர்களுக்கு மோசே அனுப்பினாரு, நமக்கு இயேசுவை அனுப்பினார். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பதாக தேவதூதன் யோசேப்பின் இடத்துல வருகிறான். மரியாள்கிட்டையும் போறான், அவன் யோசேப்பின் இடத்துலையும் போறான். மரியாள்கிட்டையும் போய் பேசுறான், யோசேப்பிட்டையும் போய் பேசுகிறான். யோசேப்பிட்ட சொல்லும்போது தேவதூதன் சொல்லுகிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, இயேசு நம்மை ரட்சிக்கிற ரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். மோசேயும் ரட்சகன் தான், ஆனா இயேசு மோசையை காட்டிலும் பெரியவர். ஏன்னா மோசே ஒரு மனுஷன், இயேசு தேவகுமாரன் இல்லையா? திருப்புங்க எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3:5-6 வசனங்களை பாருங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரன்னா என்னது? வேலைக்காரன்னு அர்த்தம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான், ஆனா அவன் வேலைக்காரனா இருந்தான்.
இப்போ 6ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவும் கிட்டத்தட்ட மோசே மாதிரி தான், ஆனா மோசை காட்டிலும் டாப். மோசே ஒரு வேலைக்காரன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன். பாருங்க, இயேசுவோ தேவனுடைய குமாரன். இப்போ மோசே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து அடிச்சான். ஆனால் இயேசு தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். பெரிய வித்தியாசம் பாருங்க. அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு யாராலையும் ரட்சிக்கப்பட முடியல. பழைய ஏற்பாட்டில் யாரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால ரட்சிக்கப்படலை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்வு தான் வந்துச்சு. ஐயோ, கற்பனைகள்லாம் இவ்வளவு பிரமாதமாக இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கலாய்ச்சாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, தேவகுமாரனாய் இயேசு வெளிப்பட்டு கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டானபடினால, அந்த கிருபையினால அருமையானவர்களே, பாவம் நம்மை விட்டு அகன்று இப்போ பரிசுத்த கற்பனையின்படி வாழக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிறவர்களாக தான் இருக்கிறோம். கர்த்தருடைய கற்பனையின்படி வாழுகிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா அப்படி வாழக்கூடிய பலனை கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, அது எதனால கிடைச்சிச்சு நமக்கு? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டானது. அப்ப பாருங்க, இயேசுனுடைய விசேஷம் என்ன? இயேசு தம்மைத்தாமே பலியிட்டு தம்முடைய சொந்த ரத்தத்தை நம்முடைய இருதயமாகிய வீட்டின் மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசினார். நம்முடைய இருதயங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே பாருங்க அது கழுவப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே நம்முடைய இருதயங்கள் பாருங்க தேவனுடைய வீடாக மாறி இருக்கிறது. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அன்னைக்கு அங்க எகிப்தில் அந்த வீட்டு நிலக்காலில் பூசினாங்க. ஆனா இயேசு அவருடைய ரத்தத்தை நம்முடைய இருதயத்தின் நிலக்கால்களே நினைச்சிட்டாரு, பூசி நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்து அவங்கள ரட்சித்து விடுதலை ஆக்கி இஸ்ரவேல் மக்களை எங்க கொண்டு போனாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அங்க கொண்டு போய் சேர்த்துட்டாரு. நெகேமியாவின் புத்தகத்தெல்லாம் வாசித்து பாருங்க. எவ்வளவோ முரண்டு பண்ணாங்க, கீழ்ப்படியாம காமிச்சாங்க, கலகம் பண்ணாங்க. பாருங்க, எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து அந்த சந்ததியை கொண்டு போய் பாருங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு மக்களை பார்க்கலாம் அதிகப்படியான கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் மூலமாக. பாருங்க, நம்மை ரட்சித்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்ம கொண்டாந்து வச்சிட்டாரு. பாருங்க, அவங்க போய் சேர்ந்த அந்த கானான் தேசம் அது தேவனுடைய ராஜ்யம். நாம் வாழுகிற கிறிஸ்தவ ஜீவியம் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யமாகவே இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? பஞ்ச ராஜ்யம் கிடையாது, பஞ்ச ராஜ்யமும் கிடையாது, கஞ்ச ராஜ்யமும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். அதான் கிறிஸ்தவ ஜீவியம். சொல்லுங்க பிசாசை பார்த்து, பிசாசே என் ஜீவியம் இடுக்கம் கிடையாது,
என்னுடைய கிறிஸ்தவ ஜீவன் நெருக்கம் கிடையாது. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவன் ஒரே போராட்டம் நிறைந்தது கிடையாது. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரே தீமைகள் நிறைந்தது கிடையாது. போராட்டங்கள் சில நேரங்களில் வரலாம், தீமைகள் சில நேரங்களில் வரலாம். ஆனா என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். நல்லா ரிவீட் பண்ணிடணும் மைண்ட்ல. ஆணியை வச்சு பாருங்க, சில காரியங்களை சுத்தியலால் அடிச்சு இறுக்கிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில சத்தியங்களை மனதில் அடிச்சு இறுக்கிடணும். யாருடைய ஜீவியம் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. அதெல்லாம் கிடந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் ரெடி கிடையாது. தேவன் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லணும். சொல்றீங்களா இல்லையான்னு தெரியல. சொல்ல வைக்கிறதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பைக்கில் போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஞாபகம் வருது கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி, உடனே சொல்லணும் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கிறிஸ்தவ ஜீவியம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க விசுவாசமா மாறும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி தான் உங்களுக்கு நடக்கும். ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு போறேன் பிரதர், அதனால ஆசீர்வதிக்கப்பட்டேன். போறது சரி, ஆனா போறதுனால ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. போய் சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறதுனால தான் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? கவனிங்க. ஆகவே ஒரு அற்புதமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். God is our king. தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இவரை போல ஒரு நல்ல ராஜாவை எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசுவை போல ஒரு நல்ல ராஜா. பிசாசு மோசமான ராஜா. கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போய் பாவம் செய்ய வைக்கிறான். அதனுடைய விளைவு வாழ்க்கை நாசமாகிறது. ஐயோ பாவம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை, அதுவும் வாலிபர்கள் விசேஷமா இந்த இன்டர்நெட்லையும் அதுலையும் இதுலையும் சோசியல் மீடியாலையும் பார்க்கக்கூடாததெல்லாம் பாருங்க, அவ்வளோ ஈஸியா பார்க்குற மாதிரி பிசாசு அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறான். இவன் அதுதான் பாருங்க பேரின்பத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ள நுழைஞ்சு பாவத்துக்குள்ள சிக்கி வாழ்க்கையே நாசமாகிறது. இதுக்கு முன்னால இருந்த வாலிபர்கள் நாசமானதை பார்க்கலாம். இப்ப பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற வாலிபர்களுடைய நாசம் அதிகம், ரொம்ப அதிகம். என்ன பயங்கரமான கேட்டுக்குள்ள பிசாசு மனுஷனை தள்ளுகிறான். மோசமான ராஜாவன். அருமையானவர்களே, நாம விழிப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம கையிலையும் ஃபோன் இருக்குது இல்லையா? பார்க்கக்கூடாத நான் பார்க்கவே மாட்டேன். என்னை அடிமைப்படுத்துகிற, என்னை பாவத்துக்குள்ள தள்ளுகிற, என்னை இருட்டுக்குள்ள தள்ளுகிற, என்னை அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளுகிற எதுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, ஆட்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சில ஆட்சியாளர்கள் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க இல்லையா? அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நிறைய ஆட்சியாளர்கள் சுயநலவாதிகளா, பெருமை பிடிச்சவங்களா, மக்களை போட்டு பாருங்க உறிஞ்சுகிறவங்களா, மக்களை பாடாப்படுத்துறவங்களா, மக்களை கஷ்டப்படுத்துகிறவங்களா, மக்களை பாருங்க அடிமைகளாக வைக்கிறவங்களா இருக்கிறாங்க உலகத்தில். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கிற மக்கள் அவதிப்படுறாங்க. ஆனா இயேசு ராஜா இருக்கிறதுல பெஸ்ட் ராஜா. The best king is Jesus Christ. இருக்கிறதுல நல்ல அருமையான ராஜா இயேசு ராஜா தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அடிமைகளை போல நடத்துறது இல்ல. அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் அருமையானவர்களே ராஜாக்களாக மாற்றுகிறார். அதான் அற்புதமான விஷயம். நான் ராஜா, அதனால நீ அடிமையாயிருன்னு சொல்றது இல்லை. நான் ராஜா, நீ என்னை போல இருன்றார். அவர் தான் நம்முடைய இயேசு இல்லையா?
பேதுரு நடுக்கடலில் கடந்து கஷ்டப்பட்டானுங்க ராத்திரியெல்லாம். இவங்களை காப்பாற்றுறதுக்கே இயேசு வந்துட்டாரு. 4ஆம் ஜாமத்தில் இவர்களை தேடி வந்தார். வந்தால் நடுக்கடலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானுங்க. சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்ன்றாரு. தெம்பு வந்துருச்சு. அப்பா, ஆண்டவரே வந்துட்டாரு, இனி என்ன பொழைச்சோம் நம்ம அப்படின்னு உடனே ஒரு தெம்பு வந்துருச்சு. வந்த மாத்திரத்தில் பேதுரு சொன்ன, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீர் மேல் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிடும் அப்படிங்கிறான். இயேசு உடனே, அதிக பிரசங்கி, பேசாம உட்காரு போட்டில், எப்பவுமே இந்த மாதிரி நீ முந்திரி கட்ட மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, எல்லாரும் உட்காந்துருக்க மாதிரி நீ என்ன செய்ய, போட்டில் உட்காந்துரு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போ வரணும்னு நினைக்கிறியா, தண்ணி மேல் நடக்கணும்னு நினைக்கிறியா, வா அப்படிங்கிறாரு. அவர் தான் நம்ம இயேசு. அவரை போலவே நான் நடக்க முடியுமானா நீ நடக்க முடியும். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான்றாரு. என்னை மாதிரியே அவனும் இருப்பான், என்னை மாதிரியே ஆளுகை செய்கிறவனா இருப்பான், என்னை மாதிரியே பரிசுத்தவனா இருப்பான், என்னை மாதிரியே ஆரோக்கியம் உள்ளவனா இருப்பான், என்னை மாதிரியே ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பான், என்னை மாதிரியே ஞானம் உள்ளவனா இருப்பான், என்னை மாதிரியே அறிவுள்ளவனா இருப்பான், என்னை மாதிரியே மகிமை உள்ளவனா இருப்பான். என் விசுவாசி என்னை மாதிரி தான் இருக்கணும். அவருடைய உள்ளத்தை பாருங்க. அதனால தான் இந்த ராஜாவை நான் கும்பிடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ராஜாவை உயர்த்துறதுல, இந்த ராஜாவை துதிக்கிறதுல, இந்த ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, என்ன அவர் மாதிரி என்ன ட்ரீட் பண்றாரு. சொன்னார் இல்லையா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார் இல்லையா. அவர் எதை பிராக்டிஸ் பண்றாரோ அதைத்தான் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் என்ன பிராக்டிஸ் பண்றாரு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறது போல நம்ம இடத்துல அன்பு கூறுகிறாரு. இன்னும் சொல்ல போனா அவரிடத்தில் அன்பு கூறுவதை பார்க்கலாம் நம்ம இடத்துல ரொம்ப அதிகம் அன்பு கூறுகிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாருங்க அவரை போலவே இருக்கிறார்கள். அதான் ஆச்சரியமான ஒரு சத்தியம். போன முறை நம்ம பார்த்தோம், இந்த முறை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். சங்கீதம் 82க்கு போங்க. சங்கீதம் 82 சங்கீதம் 82 5-6 பாருங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். பாருங்க என்ன அருமையான வார்த்தைகள். நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். தேவன் பேசுறார் பாருங்க, நான் சொல்லி இருந்தேன். கவனிங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அதுதான் ஃபைனல் இல்லையா? யாரும் மாற்ற முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. பாருங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அதுதான் ஃபைனல். என்ன சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் பாவிகள், நீங்க எல்லாரும் ஒன்றுக்கு உதவாதவர்கள், நீங்கள் எல்லாரும் குப்பைகள், நீங்கள் எல்லாரும் தூசிகள். அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் என்று பாருங்க தேவன் சொல்றாரு. நான் கேட்கிறேன், தேவன் சொன்னா தப்பா இருக்குமாங்க? தேவன் சொன்னா பொய்யா இருக்குமா? அது பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. தேவன் பேசினார்னா சத்தியபரர், அவர் சத்தியத்தை தான் பேசுவார். கவனிங்க, அப்ப தேவன் சொன்னது சத்தியம். என்ன சத்தியம் அது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் தேவர்களா இருக்கிறீர்கள். இது அப்படியே இயேசு அது சத்தியம்னு உறுதிப்படுத்துறாரு. தேவன் சொன்னது சத்தியம்ன்றதை இயேசு அப்படியே உறுதிப்படுத்துறாரு. புதிய ஏற்பாட்டில் வந்த இயேசு. திருப்புங்க,
யோவான் சுவிசேஷம். ரொம்ப அற்புதமான சத்தியம் இது. இதெல்லாம் விளங்குச்சுன்னா நான் சொன்ன மாதிரி உள்ளம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும், வாய் துதியினால் நிரம்ப ஆரம்பிச்சிடும். தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய மரியாதையையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. 34 36 வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு இயேசு? நான் தேவன் அவர் சொல்லிட்டாராம். அப்படி சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்க, யூதர்கள்லாம் கல்லால் அடிக்கணும்னு சொல்லி கல் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இந்த யூதர்கள் எதுக்கு எடுத்தாலும் கல் எடுத்துட்டு வந்துடுவாங்க. இயேசு சத்தியத்தை சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் தான் தேவன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா பாருங்க, அது எப்படி இவன் சொல்லலாம்? சாதாரண மனுஷனா இருக்க, நம்ம ஊர்ல நாசரியத்தில் பிறந்தவனா இருக்க, ஒரு தச்சனா இருக்க, தன்னை தேவன் என்று சொல்லலாமா இவன் அப்படின்னு சொல்லி கல்லால் அடிக்க வந்துட்டானுங்க. மதவாதிகள் என்னைக்குமே அப்படிதான். அதனால இந்த மதவாதிகள்கிட்ட எதையுமே வச்சுக்க கூடாது. நம்ம அவங்ககிட்டலாம் போய் எதையும் ஆர்கியூலாம் பண்ணவே கூடாது. நானும் சில மதவாதிகள் அப்பப்போ சந்திக்கிறேன். ஒரு பெரிய ஸ்தோத்திரம் போட்டு வாங்க பிரதர் நான் அனுப்பிடுவேன். ஏன்னா வாக்குவாதம் பண்ணுறது நம்ம வேலையே கிடையாது. சபை மக்களுக்கு வாக்குவாதமே பண்ணக்கூடாது. இவனுகிட்டனா வாக்குவாதத்துக்கே அவனுங்க தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறானுங்க. எதையாவது குறுக்கு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, இப்போ இயேசு இவனுங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. சொல்லும் போது சொல்றாரு, தேவர்களா இருக்கிறேன் என்று நான் சொன்னேன். நீங்க எல்லாரும் என்னை கல்லறையை வந்திருக்கிறீங்க, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் மட்டும் இல்லப்பா, வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் தேவர்களா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. ஏன்னா தேவன் அப்படி நினைச்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு, நீங்களும் தேவனுடைய. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் என்ன பண்றது? இயேசு அவ்விதமாக பாருங்க சொல்லுகிறார், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா சொல்றாரு, வேத வாக்கியம் தவறாததா இருக்க. எந்த வேத வாக்கியம் தவறாதது? அதாவது ஒரு மொழிபெயர்ப்பில், சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன சொன்னா, வேத வார்த்தைகளை உடைக்க முடியாது. ஸ்கிரிப்சர்ஸ் cannot be broken அப்படின்னு போட்டிருக்குது. வேத வசனங்களை உடைக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்துட்டான் பைபிளுக்கு விரோதமா. வந்து பைபிள் பொய்யாக்கும், அதாக்கும், இதாக்கும் சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்தானுங்க. ஆனால் என்னைக்கு விற்கிறத காட்டிலும் இன்னைக்கு தான் பைபிள் ரொம்ப அதிகமாக வித்துட்டு இருக்குது. உலகமெங்கும் பாருங்க, பைபிளை விசுவாசிக்கிற மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். இதை ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு இதை எழுதி கொடுத்தவரே இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. வர்றது மட்டும் இல்லை பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய அடியார்கள், அவர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்க போறாங்க. அவர் ராஜாதி ராஜாவா இருந்து உலகத்தை ஆளுகை செய்வார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதனுடைய சமாதானத்துக்கும் முடிவிராது. அவர் ராஜாவாக இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த தீமையும் இருக்காது, எந்த சாபமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நேராக தான் சபை போய் கொண்டிருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் இருட்டுக்குள்ள போயிட்டே இருக்குது. ஆனால் சபை மக்கள் நாளுக்கு நாள் பிரகாசம் அடைந்து கொண்டே வருகிறார்கள். நாள் ஒன்று வரப்போகிறது, அன்னைக்கு தான் மேக்சிமம் பிரகாசம். என்னைக்குன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை. கவனிங்க, அப்ப இங்க இயேசு சொல்கிறார், வேத வாக்கியம் தவறாததாய் இருக்கிறது, சத்தியத்தை யாரும் மாற்ற முடியாது, தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பாருங்க நாம சொல்றோம், நான் பாவின்னு பேசக்கூடாது. பாவிகளா இருந்தோம், நான் இன்னைக்கு அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம்,
ராஜாஜி ராஜா நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். தேவனுடைய பிரஜைகளா மாறிட்டோம். இன்னைக்கு அவருடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் குப்பை தூசின்னு பேசக்கூடாது. அப்படி சொல்லுகிற ஆட்களுக்கு என்ன இல்லை? ஞான அறிவு இல்லை. அதனால தான் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை அறியாமல் இருக்கிறாங்க? தாங்கள் தேவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள், உணராமல் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க கூட இதை அறியாமல் இருக்கிறார்கள், உணராமல் இருக்கிறார்கள். அறியவில்லை, உணரவில்லைன்னா என்ன? அதனுடைய பலன் என்ன? வேதம் சொல்லுறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கவனிங்க. அப்ப அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள், உணர்ந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, சிலர் கேட்குறாங்க, ஐயா தேவர்கள்னு நம்ம விசுவாசம்னா அது பெருமை இல்லையா? அது எவ்வளோ பெரிய பெருமை அப்படின்றாங்க. அது பெருமை கிடையாதுங்க, உரிமை. தேவன் சொன்னதை விசுவாசிச்சா என்ன பெருமையாது? நான் கேட்குறேன். தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் விசுவாசிங்கன்னா அது பெருமையா? நிச்சயமாக பெருமை கிடையாது. பாருங்க, அதனால தான் சில சபைகளில் இப்படிப்பட்ட அறிக்கையில் தான் ஆரம்பிக்கிறாங்க. What the Bible says about us, that is who we are. அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டு தான் பிரசங்கத்தையே ஆரம்பிக்கிறார் சில பிரசங்கியார்கள். What the Bible says about us, then that is who we are. வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நாம. அதற்கு மேலானவர்களும் கிடையாது, அதுக்கு கீழானவர்களும் கிடையாது. அப்ப பாருங்க, நம்மை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த ஆட்கள் தான் நாம. எல்லாம் சொல்லுவோம், வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இன்னொரு முறை சொல்லுவோம், வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். அப்ப பாருங்க, தேவர்கள் என்று தேவன் சொல்லிட்டாரு இல்லையா? அதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் காட்ஸ் அப்படின்னு வரும். காட்ஸ்னா ஸ்மால் ஜி. தேவனுக்கும் காடுன்னு தான் பேரு. ஆனா அந்த காடுக்கு என்ன ஜி யூஸ் பண்றாங்கன்னா பிக் ஜி, பெரிய ஜி யூஸ் பண்றாங்க. அப்ப அவர் பெரிய ஜி, நாம ஸ்மால் ஜீஸ். அவர் தேவாதி தேவன், நாம குட்டி தேவர்கள். இருக்கிறீங்களா? அவர் பெரிய ராஜா, நாம சின்ன ராஜாக்கள். ஆகவே ஆதாம ஏதேன் தோட்டத்தில் ஒரு குட்டி ராஜாவாக உருவாக்கி படைத்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு என்ன சொன்னாரு? பலுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்து, அந்த அதிகாரம் உனக்கு இருக்குது. நல்லா கவனிங்க. இப்ப பாவத்தை கீழ்ப்படுத்து, வியாதியை கீழ்ப்படுத்து, தரித்திரத்தை கீழ்ப்படுத்து, சாபத்தை கீழ்ப்படுத்து, விரும்பத்தகாத எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து. அந்த கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை, வல்லமைய நான் உனக்கு தந்திருக்கிறேன்றார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை, அதை ஏதேன் தோட்டத்தில் சொன்னது தான் இயேசு சொல்றாரு. அவரை விசுவாசிக்கிற நமக்கு சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த, நீ மிதி. அதுக்கு தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், அதுக்கு தான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நீ ராஜா மாதிரி செயல்படுன்றாரு. எல்லாரும் சொல்லுவோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பேன், சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. பாருங்க, அப்ப அந்த செய்வனையா, அந்த பிலிசுனையா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை இருக்கிறா, அவ செய்வனை வச்சுக்கிட்டே இருக்கிறா. அவ என்ன வேணையும் செஞ்சுட்டு போட்டோம், அவ செய்யற வேணா அவளுக்கு தான். எந்த செய்வனையும் உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது. ஏன்னா தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் மூன்று முறை சொல்லுவோம், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை
சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படி இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எலுமிச்சை மலத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன், உப்பு மிளகாய்க்கும் பயப்பட மாட்டேன், கோழி ரத்தத்துக்கும் பயப்பட மாட்டேன், சேவல் ரத்தத்துக்கும் பயப்பட மாட்டேன். ஹலோ, எல்லாத்தையும் ஃபுட்பால் விளையாட சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். சில ஆட்கள், நம்மளை பகைக்கிற ஆட்கள், நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. காலையில் வந்தால் எத்தி தள்ள வேண்டியதுதான், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நான் எத்தனையோ வாட்டி ஏற்றி தள்ளியிருக்கிறேன். அன்னைக்கு இருந்த காட்டில் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னுடைய எதிர்கால வாழ்வை எவனுமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ கர்த்தர் நம்மளை தேவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி அடிமைகளாக இருந்த நம்மை பாருங்க தூக்கி எடுத்து ரட்சித்து அவரை போல ஆளுகிறவர்களாக மாற்றி இருக்கிறாரு. இப்ப ஆளுகை செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணணும். விட மாட்டேன், என் வீட்டுக்குள்ள வியாதி வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள தரித்திரம் வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள சாபம் வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல என் குடும்பத்தை விட்டு தீமைகள் மறைந்து போவதாக. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியுங்க? பாருங்க, நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ, நம்ம என்ன பேசுகிறோமோ அதன்படி தான் நடக்கும். தேவனுடைய வார்த்தை அது இல்லையா? அப்ப எந்த தீமைக்கு நீ அடிபணியாத, எல்லாவற்றையும் நீ அடிமைப்படுத்துன்றார். இல்லைங்க, பாவத்தை மேற்கொள்ள முடியலைங்க, பாவ சோதனையில் அப்பப்போ விழுந்துடுறேன். பாருங்க, அப்படி நீங்கள் யோசித்தீங்கன்னா விழக்கூடிய சந்தர்ப்பம் வரும். ஆனால் ஆளுகை செய்யும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். விசுவாசிக்கிற மனுஷன் எப்படி பேசுறாரு பாருங்க. ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, சுயாதீனம் ஆக்கி இருக்கிறாரு, ஆளுகை செய்கிறவனா மாற்றி இருக்கிறாரு. அதனால நான் பாருங்க எதுக்கும் அடிபணிய மாட்டேன், அடிமையாக இருக்க போகிறது அல்ல. இப்போ ஆளுகை செய்கிறது எப்படி? ஆளுகை செய்கிறது எப்படின்னா, அதற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். இங்கே தான் பாருங்க சாவியே இருக்குது. எப்படி ஆளுகை செய்வது அதான் நம்ம பார்த்தோம் போன முறை. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இந்த தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரம் எப்படிங்க செயல்படுது? எப்படி செயல்படுதுன்னா வார்த்தையின் மூலமாக செயல்படுது. என்ன பேசுறீங்களோ அதன்படி தான் நடக்கும். அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப சொல்றது மட்டும் இல்லை, நீ எப்பவும் அடிக்கடி சொல்லுவேன். என்னன்னா, என்ன ஆகணுமோ அதை பேசுங்க, என்ன ஆக வேண்டாமோ அதை பேசாதீங்க. நிறைய மக்களுடைய பிரச்சனை என்ன ஆக வேண்டாமோ அதை பேசுறாங்க. அப்புறம் ஜெபம், ஆண்டவரே ஊக்கமா ஜெபம், ஆண்டவரே ஆசீர்வதி. எங்க ஆசீர்வதிக்கு? நீ தான் வேண்டாத காரியங்களை பேசி இருக்கிறிய. வியாதி வரத்தான் செய்யும். எவனாவது சொன்னான்னா இவங்களும் கோயில் மாடு மாதிரி ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவன் சொல்ற மாதிரி இவங்களும் என்ன செய்றாங்க? சொல்றாங்கன்னு அர்த்தம். வியாதி வரத்தான் செய்யணும்னா அப்புறம் ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கணும், எங்க விடுதலை? நீ தான் சொல்லிட்டியே, வரத்தான் செய்யணும். வராது. வாதை என் கூடரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எகிப்தியருக்கு வரப்பண்ண கொடிய ரோகங்களில் ஒன்றையும் தேவன் என் மேலே வரப்பண்ண மாட்டார். அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி என்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார் இயேசுவின் காயங்களால். அல்லேலூயா. இப்படி பேச பழகணும். இப்படி பேச பழகணும்னா, வியாதியை பற்றி யாராவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா, விளக்கம் கொடுத்தாங்கன்னா காதை மூடிக்கிறேன். எனக்கு தேவையில்லை, எனக்கு இங்கே இருக்கிறாரு, ஆண்டவர் சொன்னது வார்த்தைகள் எனக்கு இருக்குது, இது போதும். எல்லா வியாதிகளையும் கீழ்ப்படுத்துவேன், மிதிப்பேன், எதுவும் என்னை மேற்கொள்ளாது, எதுவும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இதுதான் பாருங்க ராஜாக்களுடைய பேச்சு. ராஜாக்கள் இப்படி தான் பேசுவாங்க. இல்லை பிரதர், ஒரே கஷ்டம் பிரதர், போச்சு. கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் பிசாசு. அந்த கஷ்டத்து மத்தியில் நீங்க என்ன சொல்லணும்? சுயாதீனம் என்னுடையது,
கர்த்தர் விடுதலை எனக்கு தந்திருக்கிறார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நான் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கர்த்தரின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறையும் இல்லை. இப்படி பேசுறீங்களா? இப்படி பேசுனீங்கன்னா தரித்திரம் உங்க வீட்டில் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்க வார்த்தையின் வல்லமை எல்லா தரித்திரத்தையும் விரட்டி அடிக்கும். கவனிங்க, ஒரு விதத்துல நல்லா கவனிங்க, ஒரு விதத்துல விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும்போது பாருங்க, தேவனுடைய ஆவியானவரே உங்க மூலமா பேசுறாரு. அதான் சத்தியம். விசுவாச வார்த்தைகள் என்னது? தேவனுடைய வார்த்தைகள் இல்லையா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்க பேசும்போது தேவ ஆவியானவரே உங்க வாய் மூலமா செய்றாரு, பேசுறாரு. ஒருவேளை அருமையான மனுஷனா இருந்தான்னா அவன் பேசுறது ஒருவேளை நடக்காம இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள இருந்து தேவன் பேசினார்னா, தேவன் பேசுறது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னாரு. ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்துச்சு பிரதர் வெளிச்சம். அப்படி இல்லை, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னாரு, அப்பவே வெளிச்சம் வந்துருச்சு. இதே போலதான் பாருங்க, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்துக்கும் அடுத்த வார்த்தைகளை பேசுகிற வாக்கு வல்லவர்களா இருக்க வேண்டும். நாம வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை பேசுகிற வாக்கு வல்லவர்களாய் நாம் இருக்கணும். வார்த்தையில வல்லவர்களா இருக்கணும். வார்த்தையில பிசாசு கடன் கொடுக்க கூடாது. பாருங்க, வார்த்தையில பிசாசு போய் சிக்கிக்கிடக்கூடாது. வார்த்தையில, வாயின் வார்த்தைகள் மூலமாக பிசாசின் கண்ணிகளுக்கு தப்புகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசு வார்த்தைகளுக்கு பயப்படுகிறான். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா வாயின் வார்த்தைகள் ஆவியா இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? பிசாசு ஒரு ஆவி, அவனை வெட்டுகிற பட்டயம் தேவனுடைய வார்த்தை தான். இப்ப தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா பிசாசு அது வெட்டி எரிகிறது. பிசாசுனுடைய தீமைகளை வெட்டி எரிகிறது. பிசாசுனுடைய தீமைகள் அற்புதமாய் மறைந்து போவதை, சுயாதீனம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தமா. என்னாகமத்துக்கு போங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனுஷர்களை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க, 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள்ல இருந்து 12 பிரபுவாகிய புருஷன் இருக்கிறதுல நல்ல பராக்கிரமசாலி. ஒரு கோத்திரத்துல லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. அதுல இருக்கிறதுல தலை சிறந்த ஆளு வாட்ட சாட்டமா பிரபுவாகிய புருஷன், அவனை தேர்ந்தெடுங்க. அப்படி 12 கோத்திரத்துல இருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து பாருங்க, தேவன் சொல்றாரு கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி மோசே மூலமா சொல்றாரு. அவங்க போய் பார்க்குறாங்க. பாருங்க, சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. வரும்போது அங்கே இருக்கிற கனிகளில் கொஞ்சத்தை கொண்டு வர்றாங்க. எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் போனாங்களாம். போய் அங்கே இருக்கிற மாதுளம்பழங்கள், அத்திப்பழங்கள் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டு பாருங்க, ஒரு திராட்சை கொலையை வெட்டி அதை கம்பில் ஒரு குத்தி முன்னால் ஒருத்தன் தோளில் வச்சிருக்கிறான் கம்பனுடைய ஒரு முனையை, அடுத்த முனைய பின்னால வர்றவன் தோல்ல வச்சிருக்கிறான். நடுவில் திராட்சை குளம் தொங்குது. யோசித்து பாருங்க, எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா இப்படி ஒரு திராட்சை கொலைய? தேவன் கொடுத்தாருன்னா இருக்கிறதுல சூப்பரா கொடுப்பாரு. இப்படி நான் பார்க்காத ஒண்ணு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுகிற ஒரு விதத்துல தான் கர்த்தர் நடத்துவார். உங்களை எப்போதும் பிரமிக்க செய்கிறவராய் தேவன் இருக்கிறார். திராட்சை கொலைன்னா பெரிய பாச சொல்லுவாரு, நம்ம ஊர் திராட்சை கொலைகள் எல்லாம் சின்ன பிள்ளை சுண்டு வரல வச்சு தூக்கி எரிஞ்சிரும். ஆனா எஸ்கோல் பள்ளத்தாக்குல வெட்டின திராட்சை கொலை ஒருத்தன் இல்லை, 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாதான் தூக்கிட்டு போக முடியும். அவ்வளவு பெரிய திராட்சை கொலை. எல்லாத்தையும் கொண்டு வரானுங்க. கொண்டு வந்து மோசேட்ட போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம், இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் சொல்லிட்டு, அப்புறம் நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா 10 பேரு என்னென்ன பேசினானுங்க தெரியுமா?
வாசிங்க 25வது வசனத்திலிருந்து 13:25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க ஆனாலும். இது இந்த ஆனாலும்ன்றதுதான் பொல்லாத ஆனாலும். இதை போட்டிருக்கவே கூடாது, ஆனா போட்டானுங்க. ஆனாலும் போட்டுட்டு, அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் ஏபூசியரும் ஏமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ 31வது வசனம் 32வது வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன சொன்னாங்க? அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது, அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள், பாருங்க அவரெல்லாம் நம்மை பார்க்கலாம் பலவான்கள், நம்மளை பட்சித்துருவாங்க, நம்மளை சாப்பிட்டுருவாங்க, அங்கே போகவே முடியாது. பட்டணங்கள் அரணிப்பானவைகள், அதாவது கோட்டை சவரை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, யார் உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தை பேசுறாங்க. பேச்சு பாருங்க, வெளியே பராக்கிரமசாலி, ஆனா உள்ள பயந்தாங்கோழி. உள்ள அவ்வளவு நடுக்கம், பயம், எதிர்ப்பை பார்த்துட்டு பயந்துட்டு அவிசுவாசமா பேசுறாங்க. ஆனா தேவன் முதலே சொல்லிட்டாரு, அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதை பேசுறதுக்கு வழி இல்லை. ஆனா 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் காலேபு, அடுத்தவன் யோசுவா. காலேப் என்ன பேசுறான் பாருங்க, 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எப்படி பேசுறேன்? நான் இப்படி ஆளா இருக்கணும்னு விரும்புறேன், இந்த காலேப் மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த 10 பேர் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த காலேப் மாதிரி இருக்கணும். என்ன சொல்றான்? அதை உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறான். 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து பாருங்க. 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாய் யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்ன நல்ல தேசம்? ஆண்டவர் கொடுத்தாருன்னா மகா நல்ல தேசத்தை தான் கொடுப்பாரு. அடைமொழிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல தேசம் இல்லை, மகா நல்ல தேசம். அப்புறம் பாருங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பேச்ச பாருங்க. அவனுங்க முடியாதுன்னாங்க, இவனுங்க முடியுன்றாங்க. 2 பேர் முடியுன்றாங்க. அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்து நிழல் அவரை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நம்ம போனா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் யோசுவா காலேப் கோஷ்டி? யோசுவா காலேப் மாதிரி பேசணும். முடியாது, நடக்காது, விளங்காது, உருப்படாதுன்ற பேச்சே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடணும். யோசுவா காலேப் மாதிரி பேசணும். எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, வேடிக்கையை பாருங்க. என்னாகுமோ 14வது அதிகாரம் 26ல இருந்து பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாக முறுமுறுத்ததை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று
கர்த்தர் சொல்கிறார். முதல்ல 10 பேர் பேசுனாங்க, அடுத்து 2 பேர் பேசுனாங்க, அடுத்து தேவன் பேசுறார். தேவன் பேசும்போது சொல்றாரு, நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பேசுற, நீ என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உனக்கு செய்வேன். அப்ப ஆண்டவர் செவிகள் கேட்கிற பாருங்க, நல்ல காரியங்களை சொல்லணும். யோசுவா காலேப் மாதிரி பேசணும். பாருங்க, திருமணமே நடக்காத ஒரு சூழ்நிலைன்னா நல்ல திருமணம் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஏற்ற வரனை தேவன் கொண்டு வருவார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்வார். தடைகள் விலகும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதமான திருமணம் நடக்கும். இருக்கிறீங்களா? குழந்தை இல்லைன்னா அப்படி சொல்லணும், கற்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்த்தர் அற்புத குழந்தையை தருவாரு, குழந்தையை பெற்று எடுப்பேன் நான் இயேசுவின் நாமத்தில். ஹலோ, எல்லாமே அப்படிதான், எல்லா ஆசீர்வாதங்களும் வசனத்தின்படி பாருங்க பேசணும்னா கர்த்தர் சொல்றாரு, என் செவிகள் கேட்க நீ சொல்லுகிற பிரகாரம் உனக்கு செய்வேன். இப்ப வாசித்து முடிப்போம். 36ஆம் வசனம் பாருங்க. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து, வாஸ்தவம் இல்லையா, துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தி சொன்னவர்களாகி அந்த மனுஷர் கர்த்தருடைய சந்நிதியிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வாதையினால் செத்தார்கள். பேசியே கெட்டு போயிட்டாங்க. பேச வேண்டாததை பேசியே கெட்டு போயிட்டாங்க. நிறைய இன்னைக்கு ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. பேச வேண்டாத பேசியே கெட்டு போறாங்க. எனக்கு சேர்த்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, பேச வேண்டாததை பேசாமல் இருக்க எனக்கு உதவி செய். இப்ப பாருங்க, அவிசுவாசத்தை பேசி செத்தாங்க. 38ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள், வாழ்ந்திருந்தார்கள். கானான் தேசத்துக்குள்ள போய் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை அனுபவித்தார்கள். அப்ப மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது? சத்தமா சொல்லுங்க, நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஜீவனை பேசு, மரணத்தை பேசாத. ஏன்னா நீ ஆளும்படி உண்டாக்கப்பட்டவன், நீ அரசாள பிறந்தவன். ஆகவே ஆளுகை செய்வதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தோல்விக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாத. அப்படி பேசாம இருக்கும்போது தீமைகளை தவிர்ப்பாய், நன்மைகள் உன் வாழ்க்கையில பெருகும். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்தினர். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுடைய சிலுவையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் கொடுத்த கிரயத்தை கர்த்தாவே நாங்கள் தியானித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, மகத்தான நம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, அடிமைகளாக இருந்த எங்களை கர்த்தாவே ஆளுகிறவர்களாக மாற்றி இருக்கிறீரே, ரட்சித்தீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கண்கள் எங்கள் மேல் விழுந்ததே, உம்முடைய கடைக்கண் பார்வை எங்களை ரட்சித்ததே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஆளுகை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க, எல்லா தீமைகளையும் கீழ்ப்படுத்த, மிதிக்க, மேற்கொள்ள, ஜெயிக்கிறவர்களாக இருக்க, உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாக இருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. விசுவாசத்தை கர்த்தாவை நாங்கள் பேச, அவிசுவாசத்தை நாங்கள் தவிர்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. யோசுவாவையும் காலேபையும் போல நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஐதுமானீர் செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.